வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனன். யூகேல இப்போ பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இமிகிரேஷன் லோ சேஞ்சஸ். ஏன்னா எல்லா சேஞ்சஸுமே எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் அப்ளிகபிள் இல்லை. முதலாவது நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாருமே பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. ஸோ இதை பற்றி தான் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாங்கள் கதைக்க போகிறோம். சட்டங்களை அமுலுக்கு கொண்டு வர சொல்லி பரிந்துரைக்கப்படுற இல்லாட்டி பரிந்துரை செய்யப்படுற ஒரு ஆவணம் தான் இந்த ஒயிட் பேப்பர். அதனால நீங்கள் யாருமே இந்த சட்டங்கள் அமுலுக்கு வந்துட்டுது என்று சொல்லி நினைக்க தேவையில்லை. இது எப்போ அமுலுக்கு வருமெண்டா இந்த வருஷத்தின் ஓட்டம் இல்லாட்டி நெக்ஸ்ட் இயர் தான் இதெல்லாம் அமுலுக்கு வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படுறதுக்கு முதல்ல இல்லாட்டி ஆல்ரெடி இந்த யூகேல இருக்கிற ஆட்களுக்கு இந்த சட்டங்கள் பொருந்தாதுன்னு பரவலா பேசப்படுது. உங்களோட கனன் சேனல்ல நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஆராய்ஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட சோர்சஸ்ல இருந்து தான் தகவல்கள் எடுத்து சொல்றோம். அதை விட தம்ப்நெயில்ல கேப்ஷன்ல என்ன விஷயம் இருக்கோ அதே விஷயம் கட்டாயம் உங்களோட வீடியோல இருக்கும். நாங்கள் உங்களை கிளிக் பண்ண வைக்கிறதுக்காண்டி எந்த ஒரு கேப்ஷனோ தம்ப்நெயிலோ போடுறது இல்லை. ஸோ மறக்காம இந்த கனன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. தேவையான ஆட்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, இப்போ எல்லா விசா கேட்டகரிஸுக்கும் பொதுவான 1-2 விஷயங்கள் இருக்குது. அதை முதல்ல பார்ப்போம். இதில் முதலாவது நீங்கள் எந்த ஒரு விசா கேட்டகரியில் வந்தாலும் இல்லாட்டி வந்திருந்தாலும் நீங்கள் இந்த சட்டங்கள் கொண்டு வந்த பிறகு நீங்கள் உங்களோட விசாவை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் A2 ரிக்வயர்மெண்ட் காட்டணும். அதுக்கு பிறகு நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெவல் B2 ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கணும். இதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விசா கேட்டகரியின் டிபெண்டாக வாரத்துக்கும் உங்களுக்கு சர்டன் சேலரி த்ரெஷோல்ட்ஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு விசா கேட்டகரியில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு டிபெண்டை எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் குறிப்பிட்ட அளவு சேலரி காட்டியே ஆகணும். இது ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து கொண்டே போகும். இது ரெண்டும் தான் பொதுவான மாற்றங்கள். அடுத்து இந்த கேர் ஒர்க்கர்ஸ் கேட்டகரியை பற்றி பார்ப்போம். ஸ்கில் விசாக்கு இந்த ரிப்போர்ட்டில் எப்படியெல்லாம் ஸ்டெட்ஸை போட்டு காட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி கேர் ஒர்க்கர்ஸுக்கும் கடந்த ஆண்டுகளில் இவ்வளவு இமிகிரண்ட்ஸ் கேர் ஒர்க்கர்ஸாக யூகேக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் யூகேக்குள்ளே வந்த பிறகு அவங்களோட கேர் ஒர்க் விசாவில் இருந்து கொண்டு அவங்க வேறு வேறு வேலைகள் செய்கிறாங்க என்றதுக்குரிய புள்ளி விவரங்கள், அவங்களோட டிபெண்டன்ஸ் என்ன செய்கிறாங்க, அதனால் இந்த எக்கனாமிக்கும் யூகே நேஷனல்ஸுக்கும் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கு என்ற விஷயங்களை மிக துல்லியமாக இந்த ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குரிய மாற்றங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. முழுதான் இந்த கேர் ஒர்க்கர்ஸ் இனி யூகேக்குள்ளே வர்றதை நிப்பாட்டுறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூகே நேஷனல்ஸ் ஏன் இந்த கேர் ஒர்க்கர் என்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறதில்லை என்றதை ரிசர்ச் பண்ணி அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரைனிங்கை ப்ரொவைட் பண்ணி வேஜஸை கூட்டி, அதாவது அவங்களுக்கு கொடுக்குற சேலரியை கூட்டி, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸையும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் கொஞ்சம் இலகுவாக்கி கொஞ்சம் அட்ராக்டிவாக அந்த ஃபீல்டை கொண்டு அதுக்குள்ள யூகே நேஷனல்ஸையே அந்த முழுதாக கேர் ஒர்க்கர்ஸாக எடுக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை செய்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கேர் ஒர்க்கராக இருக்கலாம், இல்லாட்டி அவங்க டிபெண்டன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த சட்டத்தை கொண்டு வரத்துக்கு முதல்ல நீங்கள் யூகேக்குள்ளே என்டர் பண்ணினா ஒரு கேர் ஒர்க்கராக இருந்தாலோ இல்லாட்டி அவங்க டிபெண்டாக இருந்தாலும் நீங்கள் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் இல்லாட்டி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் உங்களோட விசா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரினியூ பண்ணி கொள்ளலாம். இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் ஒர்க்கர்ஸை எடுக்கிறத நிப்பாட்ட போகிறாங்க. ஆல்ரெடி வந்த ஆட்கள் நீங்கள் ஈஸியாக ரினியூ பண்ணி கொள்ளலாம். இப்படி யூகேல நடக்கிற மாற்றங்களை இன் டீட்டெயிலாக ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு கனன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. 76 பேஜஸ் இருக்கிற இந்த ஒயிட் பேப்பர் டாக்குமெண்ட்டை வாட்சி தான் நான் இவ்வளோ விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லாட்டி கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் இது வரைக்கும் எல்லா மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கிறோம், உங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ மறக்காமல் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி அதில் உங்களோட மெசேஜஸை நீங்கள் போடலாம். இந்த வீடியோ ஸ்டூடெண்ட் விசாவில் வேற இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டி ஒர்க் விசா அப்ளை பண்ண இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த 76 பேஜஸ் இருக்கிற டாக்குமெண்ட்டை வாட்சி பார்க்கலாம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். பாய் ஃபோன் ஆகும்.